அநேக நேரங்கள்ல நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம். குறிப்பா நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகளை குறித்து பயப்படுறோம். ஒரு சில முடிவுகளை குறித்து பயப்படுறோம். ஒரு நாள் போய் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து வந்துட்டோம்னா அடுத்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பயப்படுறோம். ரிசல்ட் என்ன வரப்போதோ, என்ன சொல்ல போறாங்களோன்னு பயப்படுறோம். இப்படி நிறைய காரியத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கிற உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு ஆலோசனை சொல்லணும்னு சொன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கலாம். தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்காக முடிவு எடுத்த போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை, ஒன்னால முடியாது, நீ நடிக்க முடியாது, அவன் அப்படி, அவன் எப்படி அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரச்சனையை குறித்து பெருசா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மகிட்ட இருக்க பிரச்சனையும் இதுதான். யாரோ எதோ சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, ஒருவேளை அப்படி ஆயிடுமோ பயந்துகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்லவா, உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்குன்றதை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கருத்துல இருக்கு, உங்க கையில இல்ல. அவர் உங்களுக்காக ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அதை மறந்துடாதீங்க. பயப்படாதீங்க. என்ன ஆயிட போகுது? எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஏன் தாவீதை நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொன்னேன்னா, எல்லாரும் அவனை டிமோட்டிவேட் பண்ணிட்டு எல்லாரும் உன்னால முடியாதுன்னு சொல்றப்போ அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். எப்ப தெரியுமா? அது வாயில இருந்து அறிக்கையிட்டான். சவுல் சொல்றாரு, அவன் சின்ன வயசுல யுத்த வீரன், உன்னால அதை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னப்போ தாவீது சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கரடி வந்துச்சு, ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சிங்கம் வந்துச்சு, அது ஈஸியான அடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார், அதுவே அடிச்சுட்டேன், இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் யோசிச்சு சொல்றான். அவர் பார்த்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க கடந்த காலத்தை எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் காமா உட்காந்து, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் எத்தனையோ வந்திருக்கும் தானே உங்க லைஃப்ல. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கல்ல, இதையும் மாத்திரம் இதையும் கிராஸ் பண்ண உதவி செய்வார். எத்தனையோ இரவுகள் தூங்கும் போது நாளைக்கு நாள் அவ்வளவுதான் முடிஞ்சு, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலாம் தூங்கி இருப்பீங்க தானே. ஆனா அந்த நாளெல்லாம் கடந்து இன்னைக்கு இங்க உட்காந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, இதையும் கடக்க உதவி செய்வார். இதுவும் உங்க வாழ்க்கையில கடந்து போகும். தேவன் கடந்து போக செய்வார். அதனாலதான் தாவீது அவர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால சங்கீதம் 23 சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் இருந்தா போதுங்க, வேற எதுவும் தேவையே கிடையாது. அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. எப்போ தெரியுமா? பயப்படாம இருக்கும் போது. எலியா தூங்கிட்டு இருந்தாலும் எலியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன், அதனால என்னுடைய உயிருக்கும் என்னோட எல்லா காரியத்துக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற தைரியத்தெல்லாம் நிம்மதியா தூங்கினாரு. ஆனா எலியாவோட வேலைக்காரரால் தூங்க முடியல சீரிய படைகளை பார்த்து. அப்ப எலியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆண்டவரே அவன் கண்களை திறந்த பிறகு அந்த வீட்டை சுத்தி அக்னிமயமான குதிரைகளோடு தூதர்கள் அவருக்கு வெளியடிச்சு அப்படி பாதுகாத்து நின்னாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட தூதர்களை அவர் கட்டளையிட ஒரு நிமிஷம் போதாது. கவலைப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் அது வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.